குட் ஈவினிங் ஆல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்சிஆர்டி ஸ்டாண்டர்ட் 11 கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் வால்யூமில் செகண்ட் சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் சாப்டர் இஸ் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் அப்படிங்கிற இந்த யூனிட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் நாம் இந்த வீடியோ பார்ட் 1 நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் இந்த பேரை நீங்கள் படிக்கும்போது தெரியுது. அதாவது ஒரு ஆட்டமோடைய பேசிக் திங்ஸ், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியோட பேசிக் பார்த்தோம். இங்கே நம்ம ஒரு ஆட்டம்னா என்ன அண்ட் அந்த ஆட்டமோடைய பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே எர்வன் ஸ்க்ராடிங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து நோபல் ப்ரைஸ் வந்துட்டு ஃபிசிக்ஸ்க்காக 1933 வாங்கியிருக்காரு. எதுக்கு வாங்கியிருக்காரு? த டிஸ்கவரி ஆஃப் நியூ ப்ரொடக்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்டாமிக் தியரி அப்படிங்கிற விஷயத்துக்காக. அண்ட் வந்துட்டு அவருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது கெமிஸ்ட்ரியில், ஃபிசிக்ஸில், மேக்ஸில், பாட்னியில் அவருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் வந்து இந்த குவாண்டம் கண்டிஷன் போர்ஸ் ஆர்பிட் தியரி, அதாவது போர் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு ஆர்பிட் தியரி பண்ணியிருக்காரு. அண்ட் வந்துட்டு அதில் வந்துட்டு அவர் சாட்டிஸ்ஃபையாக இல்லை. அண்ட் அவர் என்ன பிலீவ் பண்ணார்னா atomic spectra should really be determined by some kind of eigenvalue problem and propose the wave equation. ஸோ இவர் தான் வந்துட்டு வேவ் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், போர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க ஒரு விஷயத்தை. பட் அவரால் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அவர் அதை சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா அவர் ஈகன் வேல்யூ ப்ராப்ளம் ஒன்று பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு ஒரு வேவ் ஈக்குவேஷன் அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அண்ட் அதை ப்ரப்போஸ் பண்ணதுனால அதுக்கு அவருடைய பேரே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இவரை பற்றின ஒரு சின்ன ஒரு விஷயம். அண்ட் நவ் we are moving to introduction to atom models அப்படிங்கிற விஷயம். Let us recall the history of the development of atomic models from the previous class. இப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம என்னெல்லாம் விஷயம் படித்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் எல்லா பொருளும் வந்துட்டு மேட்டரால் தான் உருவாகி இருக்குது அப்படிங்கிறது. த பேசிக் யூனிட் வந்துட்டு என்னது, ஒரு மேட்டருடைய பேசிக் திங் நம்ம என்ன சொல்லுவோம், ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆட்டம் அப்படிங்கிறது க்ரீக் வேர்ட்லேருந்து எடுக்கப்பட்டது. ஏட்டாமியும் அப்படிங்கிறது என்னென்னா நான் டிவிசிபிள், அதாவது நம்மளால் டிவைடே பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ரொம்ப ஒரு மைன்யூட்டான ஒரு பார்ட்டிக்கல் தான் நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த ஆட்டம் அப்படிங்கிறது நான் டிவிசிபிள் நம்ம முன்ன சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ என்னது, அது டிவிசிபிள். ஏன் டிவிசிபிள்? அதுக்குள்ளே எலக்ட்ரான் இருக்குது, ப்ரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. we have the subatomic particles in an atom. ஸோ ஒரு ஆட்டமில் உனக்கு subatomic particles இருக்கிறதுனால வாட் இட் இஸ் எட், இப்போ அது டிவிசிபிள் நம்ம சொல்லலாம். பட் அப்போ அது நான் டிவிசிபிள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஜேஜே தாம்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா, நீங்கள் 8th படிச்சிருப்பீங்க, 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. அவர் ஒரு கேத்தோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆட்டமில் வந்துட்டு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதாவது ஆட்டமில் எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ரிவீல் பண்ணது நமக்கு எல்லாருக்கும் சொன்னது யாருன்னா ஜேஜே தாம்சன் அப்படிங்கிறவர் தான். அண்ட் வந்துட்டு அவர் வேறு என்ன ப்ரப்போஸ் பண்ணார் அப்படின்னா வந்துட்டு ஆட்டம் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர் இன் விச் த எலக்ட்ரான்ஸ். ஸோ ஆட்டம் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்பியர் மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்குள்ளே வந்து எலக்ட்ரான் அப்படிங்கிறது சின்ன சின்ன பார்ட்டிகல் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்டர் மெலன் எடுத்துட்டோம், தர்பூசணி எடுத்துட்டோம்னா உள்ளே வந்து கொட்டைகள் வந்து எப்படி இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா. ஸோ இது ஹோல் வந்துட்டு உனக்கு எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் உள்ளே அது குட்டி குட்டியாக இது மட்டும் உனக்கு எப்படி இருக்கும்னா நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னா ஜேஜே தாம்சன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. பட் இது வந்துட்டு தப்பு அப்படின்னு யார் சொன்னதுன்னா ரூதர்ஃபோர்ட்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ரூதர்ஃபோர்ட் வந்துட்டு அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அது என்னென்னா ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு இவர் பண்ணது தப்பு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு அவங்களோட சைட்லேருந்து அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க. பட் வந்துட்டு அதுக்கு சரியாக தப்பாங்கிறத இனி வரவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அதை பற்றி ப்ரூவ் பண்ணி சொல்லுவாங்க. Rutherford bombarded a thin gold foil with a stream of fast moving alpha particles. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா வந்துட்டு ஒரு கோல்டு ஃபாயில் இருக்குது. அந்த கோல்டு ஃபாயில் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆல்ஃபா ரேவ் அவர் என்ன பண்ணுறாருனா நல்லா அப்படியே எப்படி என்ன பண்ணுறாருனா ஹீ இஸ் எமிட்டிங் தட். அதில் ஒரு 3 விஷயத்தை வந்துட்டு அவர் அப்சர்வ் பண்ணார். ஃபர்ஸ்ட் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ் த்ரூ தி ஃபாயில். நிறைய விஷயம் என்ன ஆயிடுச்சு, அப்படியே இங்கே பாஸ் ஆகி அப்படியே உள்ள வரைக்கும் போயிடுச்சு. சிலது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இது வரைக்கும் போயிட்டு இப்படி, இது வரைக்கும் போயிட்டு இப்படின்னு அது டிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. சரியா? ஸோ இட் இஸ் டிஃப்ளெக்டட் இப்படின்னு உனக்கு என்ன ஆகுதுன்னா அது வந்துட்டு டிஃப்ளெக்ட் ஆகுது ஒரு ஸ்மால் ஆங்கிளில். இன்னும் சிலது என்ன ஆகுது அப்படின்னா சில ஆல்ஃபாபெட்டிக் வந்து இப்படி போயிட்டு உனக்கு என்ன கிடைக்குது, திரும்ப அது இப்படியே வருது. அப்போ உனக்கு என்ன ஆகும், அது 180 டிகிரி ஃபார்ம் பண்ணும். கரெக்டாக? ஏன்னா இப்படி போயிட்டு திரும்ப உனக்கு இப்படி வருது. ஸோ ஒரு லைன் வரும். ஸோ அந்த ஒரு லைன் வந்து எனக்கு 180 டிகிரி ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் உனக்கு கிடைச்சது. தட் இஸ் ரூதர்ஃபோர்ட்ஸ் ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். இதை நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, 9th செகண்ட் டேர்மில் படிச்சிருப்பீங்க. அதை நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள். ஓகேவா?
Based on these observations, he proposed that in an atom there is a tiny positively charged nucleus and the electrons are moving around the nucleus with high speed அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஜேஜே தாம்சன் என்ன சொன்னார், மொத்தமே வந்துட்டு பாசிட்டிவ் தான் இருக்கும், அதில் ஏதோ சின்ன சின்ன விஷயம் தான் எலக்ட்ரான் இருக்கும் தர்பூசணி மாதிரின்னு அவர் சொன்னார். பட் இப்போ என்ன சொல்கிறார், ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்கிறாரு, வந்துட்டு பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படிங்கிறது குட்டியாக நியூக்ளியஸோடு இருக்கும், பட் எலக்ட்ரான் தான் வந்துட்டு அதை சுற்றி மூவ் ஆகிட்டுருக்கும், ரொம்ப ஹை ஸ்பீடில் அது மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதில் என்ன ஆகுது, த தியரி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ஸ்டேட்ஸ் தட் அ மூவிங் சார்ஜ்டு பார்ட்டிகல். இப்போது நீ வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்க, ஓடும்போது உனக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டாமினால வேகமாக ஓடிக்கிட்டே இருப்பேன், பட் நீ ஓட ஓட என்ன ஆகும், உன்னோட எனர்ஜி லெவல் ட்ராப் ஆகி உன்னால் அவ்வளோ வேகமாக உன்னால் போக முடியாது, உன்னோட ஸ்பீட் என்ன ஆகும், இட் வில் டிக்ரீஸ் கிராஜுவலி, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இல்லையா. அப்போது எலக்ட்ரான்ஸும் ரொம்ப ஹை ஸ்பீடில் சுற்றிட்டே இருந்தால் அது எவ்வளோ நான் சுற்றிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். கரெக்டாக தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. த தியரி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ஸ்டேட்ஸ் தட் மூவிங் சார்ஜ் பார்ட்டிகல் வந்துட்டு கண்டினியூஸ்லி லூஸ் இட்ஸ் எனர்ஜி. இப்போ நாம் எப்படி லூஸ் ஆகும், நம்மளோட எனர்ஜி வந்துட்டு அந்த வேர்வை வழியாக லூஸ் ஆகும், அண்ட் நம்மளோட அந்த நம்ம ப்ரீத் பண்ணுற வரையும் அந்த எனர்ஜி வந்து லூஸ் ஆகும். பட் ஒரு எலக்ட்ரானுக்கு ரேடியேஷன் வழியாக அது என்ன ஆகும் அப்படின்னா அது லூஸ் ஆகும். therefore the moving electron in an atom should continuously lose its energy. ஏன்னா வந்து இப்போ என்ன ஆகும், அது அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டே இருந்தால் அது என்ன ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதோட எனர்ஜி லூஸ் ஆகி இப்போது இங்கே இப்போ இப்படி எலக்ட்ரான் வந்துட்டு இவ்வளோ வேகமாக லூஸ் ஆகும், அது என்ன ஆகும், அதோட எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி கிட்ட வந்துடும். கிட்ட வந்து என்ன ஆகும், இதுவும் வந்துட்டு பாம்பேட் ஆகும், ரெண்டும் இடிச்சுக்கிட்டு என்ன ஆகிடும், அந்த ஆட்டமே ஒரு கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆட்டம் நடக்குதா, அப்படி நடக்கிறது இல்லை, ஆட்டம் வந்துட்டு ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ இவரோட தான் கொஞ்சம் வந்துட்டு இதில் இவரோட மாடல் வந்து இவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா, அந்த எலக்ட்ரான் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அண்ட் அதோட எனர்ஜி எப்படி இருக்குது. ஏன்னா வந்துட்டு எனர்ஜி இருந்ததுன்னா நார்மலாக இருந்தால் அது என்ன ஆகும், அதால் வந்துட்டு உள்ளே வந்து கொலாப்ஸ் பண்ணணும், பட் கொலாப்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால வேறு என்னென்ன விஷயம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது போர் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா உள்ளே வராரு. ஸோ இவர் என்ன விஷயம் பண்ணுறாரு நம்ம பார்க்கலாம். The work of Planck and Einstein showed that the energy of electromagnetic radiation is quantized in units of h into and the v. That is what the frequency radiation and h is Planck's constant 6.626 10 to the power of minus 34 joules second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு வந்துட்டு ஃப்ரீக்வன்சி இப்படி இன்டோர் பண்ணால் அது ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் ஹெச் வந்துட்டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாங்க்ஸோட அந்த குவாண்டம் ஹைப்போதசிஸ் எனர்ஜி இப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இப்போ தாம்சன் என்ன பண்ணாரோ அதை அடிப்படையாக வச்சு தான் வந்துட்டு ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணார், அவரோடதை வச்சு தான் ரூதர்ஃபோர்ட் க்ரியேட் பண்ணார். இதுக்கப்புறம் வந்துட்டு பிளாங்க்கு ஈன்ஸ்டன் வந்தாங்க. இப்போ பிளாங்க் ஈன்ஸ்டன் என்ன பண்ணுறாங்களோ அவங்களுடைய அந்த விஷயத்தை அவங்க பேசிக்காக எடுத்துகிட்டு அப்புறம் தான் நீல்ஸ் போர் வந்துட்டு அவருடைய வேலையை வந்துட்டு அவர் பண்ண ஆரம்பித்தார் இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த எனர்ஜி வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஹெச்மியோ இந்த மாதிரி ஒரு இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீல்ஸ் போர் என்ன பண்ணுறாருன்னா, ஹீ ப்ரப்போஸ்ட் நியூ அட்டாமிக் மாடல். அவர் வந்துட்டு ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு ஒரு நியூ அட்டாமிக் மாடல் அவர் பண்ணுறாரு. ஸோ அதில் உனக்கு என்னென்ன விஷயம்லாம் உனக்கு உள்ளே வருதுன்னா, தி எனர்ஜிஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் குவான்டிசைஸ். அதாவது எலக்ட்ரானோட எனர்ஜி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கும். The electron is revolving around the nucleus in a certain fixed circular path called stationary orbit. அதாவது ஒரு ஆட்டம் இருக்குதுன்னா அதை சுற்றி அந்த எலக்ட்ரான் எப்படின்னா ஒரு சர்க்குலரான ஒரு மோஷனில் அது சுற்றும். இட் வில் ரிவால்வ் இன் அ சர்க்குலர் மோஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் கேன் ரிவால்வ் only in those orbits in which the angular momentum mvr of the electron must be equal to an integral multiple of h divided by 2pi. அதாவது எலக்ட்ரான் வந்துட்டு அது மூவ் ஆகுது, ரிவால்வ் ஆகுது இல்லையா, அது வந்துட்டு ஒரு ஆங்குலர் மொமெண்டமில் தான் அது ரிவால்வ் ஆகும். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டெண்டன்சி ஆஃப் பாடி டு கண்டினியூ தி ரொட்டேஷன். அதாவது வந்துட்டு அந்த ரொட்டேஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கு அந்த பாடியோட டெண்டன்சி, அதோடைய கெப்பாசிட்டி தான் உனக்கு, கேப்பபிலிட்டி தான் உனக்கு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா mvr அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்துட்டு இன்டெக்ரல் மல்டிபிள் இஸ் நத்திங் பட் n, அது n வந்துட்டு 1,2,3ன்னு எடுத்துக்கலாம். அப்போது அந்த இன்டெக்ரல் தான் என்ன பண்ணி n அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆஃப் மீன்ஸ் மல்டிப்ளை, சரியா, அதான் உனக்கு NH, அது அந்த NOH மல்டிப்ளை ஆகி which is divided by 2pi அப்படின்னு கிடைக்குது. சரியா, அப்போது mvr that is the angular momentum is equal to NH which is divided by 2pi. இங்கே வந்துட்டு என்னோட வேல்யூ என்னதுன்னா 1,2,3 அப்படிங்கிற விஷயம் தான். சரியா,
அண்ட் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஃபோர்த் ரூல் உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா as long as an electron revolves in the fixed stationary orbit it doesn't lose its energy. However, when an electron jumps from higher energy state to a lower energy state, the excess energy is emitted as radiation. The frequency of the emitted radiation is என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு இப்போ அவர் என்ன பண்ண ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டாக சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்படி சுற்றும் போது அதோட எனர்ஜி என்ன ஆகுதுன்னா அது வந்துட்டு இழக்கலை. இப்போ நம்ம ஒரு ஃபிக்ஸ்டாக ஓடிக்கிட்டே தான் நம்மளோட எனர்ஜி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழப்போம் இல்லையா. பட் அது வந்துட்டு அதோட எனர்ஜி அது லூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போது அது வந்துட்டு இப்போ நல்ல ஒரு ஹையர் எனர்ஜி ஸ்டேட் E2 இருந்ததுன்னா அது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக பட் லேஸாக என்ன ஆகும், அதோட எனர்ஜி வந்துட்டு அது வந்துட்டு நிறைய ரேடியேஷன் எமிட் பண்ணுச்சு அப்படின்னா அதோட எனர்ஜி வந்துட்டு E1 மாறிடும். அதாவது இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நான் நல்லா வேகமாக ஓட்டிகிட்டே இருக்கேன். எனக்கு என்ன ஆகும், மூச்சு வாங்கும் ரொம்ப ஓடுறதுனால. என்னோட மூச்சு வாங்குறதுனால என்ன பண்ணுவேன், என்னோட ஸ்பீடு வந்துட்டு குறையும், மூச்சு வாங்கும், ஐ வில் ஃபீல் சம் வாட் டயர்ட். அப்படி ஆகும்போது என்ன என்னோட எனர்ஜி லெவல் வந்துட்டு குறையும். அதே மாதிரி இந்த E2 வந்துட்டு இந்த எனர்ஜி லெவல் 2 வந்துட்டு இந்த எனர்ஜி 1 மாறும்போது ஹையர் வந்துட்டு லோயராக உனக்கு சேஞ்ச் ஆகும்போது உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த எக்ஸஸ் எனர்ஜி இருக்கு இல்லையா அது வந்து உனக்கு ரேடியேஷனாக வந்துட்டு உனக்கு எமிட் ஆகிடும். அப்போது அந்த E2 - E1 இஸ் ஈக்குவல் உனக்கு என்ன ஆகும், இந்த ஹெச் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அந்த அதோடைய அந்த உனக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷனா அது என்ன ஹெச் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷனாக உனக்கு கிடைச்சிரும். அண்ட் இப்படி என்ன பண்ணலாம், ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷனை வந்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். E2 - E1 டிவைடட் பை ஹெச். புரியுதாமா? இப்போ E2 - E1 இஸ் ஈக்குவல் டு ஹெச் அப்படின்னு ஹெச் இன்ட்டு அந்த ஃப்ரீக்வன்சி வரும்போது அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் இந்த பக்கம் வச்சா உனக்கு என்ன ஆகிடும், E2 - E1 டிவைடட் பை ஹெச் இந்த பக்கம் வந்துடும். அப்போது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த விஷயம் தான். இப்போது நல்லா கவனியே, இப்போ ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டில் இருந்து லோயர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு அது மாறும்போது அது என்ன ஆகும், சில ரேடியேஷன்ஸ் அது விடுது. இது அப்படின்னு கொஞ்சம் ரிவர்ஸில் யோசி. அதாவது E1 எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்குன்றதுக்கு அதுக்கு நான் சில ரேடியேஷன் நான் உள்ளே செலுத்துகிறேன். நான் அதுக்கு ரேடியேஷன் நான் கொடுக்கும்போது அது என்ன ஆகும், அதோட எனர்ஜி லெவல் ஹை ஆகுது. புரியுதா? ஃபஸ்ட்டு ஏற்கனவே அது ஹையாக இருக்கிறது உனக்கு எனர்ஜி லெவல் லோ ஆகும்போது சம் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் அது வெளியில் விடுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஏற்கனவே கம்மியாக இருக்குது அதுக்கு நான் அதில் அனுப்பும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதோட எனர்ஜி லெவல் ஹை ஆகும். அதுதான் உனக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரியா? அண்ட் அதுக்கடுத்து அப்ளைங் போர்ஸ் பாஸ்டுலேட்ஸ் டு ஹைட்ரஜன் லைக் ஆட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்னா அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். கரெக்டாக? இப்போ He ப்ளஸ்னா என்னது, மொத்தம் ஹீலியமில் மொத்தம் உனக்கு 2 எலக்ட்ரான் இருக்கும், ப்ளஸ் போட்டாங்க. அப்போ உனக்கு என்ன அர்த்தம், அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குன்னு அர்த்தம். லித்தியம் 2+ கொடுத்துருக்காங்க. இப்போ லித்தியமில் மொத்தம் உனக்கு 3 எலக்ட்ரான் இருக்கும். 2+ என்ன அர்த்தம், அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ இப்போது உனக்கு இதில் நல்லா கவனி, ஹெச்லேயும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, ஹீலியம் ப்ளஸ்லேயும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, Li2+ ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா த ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட்டை நீ என்ன பண்ணலான்னா அதோடைய ரேடியஸ் சரி, அதோடைய எனர்ஜி சரி, அண்ட் அதே மாதிரி அதோடைய ரேடியஸை அதோடைய எனர்ஜி நீ என்ன பண்ணலாம்னா நீ கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ Rn இஸ் ஈக்குவல் டு அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா 0.529 × n² டிவைடட் பை Z × A அப்படின்னு வருது. சரியா? அண்ட் அதே மாதிரி அதோட எனர்ஜி உனக்கு 2 விதமாக சொல்லியிருக்காங்க. ஒன்று என்னது அப்படின்னா வந்துட்டு எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டம். எலக்ட்ரான் இது ஈனா எலக்ட்ரான், வீணா வோல்ட்டு, ஆட்டம் பவர் -1 அப்படின்னு சொல்லலாம். இங்கே கீழே உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்துட்டு கிலோ ஜூல் மோல் பவர் -1. ஸோ இதுவும் சேம் தான். இங்கே ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் மாறதுனால இங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸும் உனக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள, ஆட்டம்ங்கிறது எவ்வளோ குட்டியாக இருக்கும், பட் அதுக்குன்னு ஒரு ரேடியஸ் கண்டுபிடிச்சி அதுக்குன்னு ஒரு எனர்ஜி கண்டுபிடிச்சி அதில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ விஷயம் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த Rn En வேல்யூ உனக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது எப்படி வருது, அது என்ன வருது, அதில் இன்னும் என்னெல்லாம் விஷயம் இருக்குன்றதை நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட 12th ஸ்டாண்டர்டில் நம்ம இன்னும் அதை டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யார் எந்த ஒரு விஷயம் பண்ணாலே அதில் ஏதாச்சும் சில தப்பு பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு தப்பாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக அவங்க விட்டுருப்பாங்க. அதில் என்ன தப்பாக பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம என்ன பண்ண இப்போ பார்க்க போகிறோம். லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர்ஸ் ஆட்டம் மாடல்னால் அவர் பண்ணதில் என்னென்ன சில தப்புகள் இருக்குது. இந்த போர்ஸ் ஆட்டம் மாடல் இஸ் அப்ளிகபிள். ஸோ இது அந்த போர்ஸ் ஆட்டம் வந்து எப்படி இருக்குது, இந்த ஒரு எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போது இதுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இதுக்கும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, இதுக்கும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது தவிர நிறைய எலக்ட்ரான் இருக்கிறதுக்கு அது யூஸ் பண்ண முடியல. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படி என்னதுன்னா வந்துட்டு இட் வாஸ் unable to explain the splitting of spectral lines in the presence of magnetic field. அதாவது ஒரு ஆட்டம் வைக்கும்போது ஒரு ஆட்டமில் ஒரு எலக்ட்ரானில் வைக்கும்போது என்ன ஆகும்னா வந்துட்டு
ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து இப்போ இந்த ஆட்டம் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது உனக்கு என்ன ஆகும்னா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகும். ஸ்பெக்ட்ரல் அப்படிங்கிறது நத்திங் பட் அது டார்க் லைட்டாகவும் சில பிரைட் லைட்டாகவும் அது என்ன ஆகும்னா அது வந்துட்டு டிவைட் ஆகும். சரியா? அது டிவைட் ஆகும்போது அது உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு ஒன்று வந்துட்டு லைட் அப்சர்விங்காக இருக்கும், இன்னொன்று வந்துட்டு லைட் எமிட்டிங்காக இருக்கும். ஸோ சிலது வந்துட்டு என்ன ஆகணும், அந்த லைட்டை வந்துட்டு அந்த டார்க் லைட்டு பிரைட் லைட்டை சிலது அப்சர்வ் பண்ணிக்கும். சரியா? அப்படி அப்சர்வ் பண்ணுறது ஒன்று இருக்கும் அண்ட் இன்னொன்று வந்து அது வந்துட்டு அது எமிட் பண்ணும். ஸோ உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றது நல்லா கவனி. ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அது ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இருக்குது, அது ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா அது ஜீமேன் எஃபெக்ட்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா அது ஸ்டார்க் எஃபெக்ட்டு. ஸோ இந்த போர்ஸ் தியரி அப்படிங்கிறது இன்னொரு விஷயத்தையும் வந்து அதால் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்னது அப்படின்னா, to revolve around the nucleus in a fixed orbit in which the angular momentum of the electron is equal to nh divided by 2pi. ஸோ என்ன சொல்கிறாங்க, அது அந்த எலக்ட்ரான் வந்து என்னது ஒரு பர்டிகுலரான ஒரு எனர்ஜியில் ஒரு பர்டிகுலரான ஒரு இது நம்ம ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் என்னது, இந்த பர்டிகுலரான ஒரு ஆங்குலர் மொமெண்டமில் இந்த இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h/2π ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அது ஏன் அந்த மாதிரி ரிவால்வ் ஆகுது அப்படிங்கிறத அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவரோட தியரி வந்துட்டு அதை சொல்லலை. பட் அதை உனக்கு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா லூயிஸ் டி ப்ராக்லி அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, அது ஏன் அது எப்படி அப்படிங்கிற விஷயத்த அவர் நமக்கு ஸ்டேட் பண்ணி ஹீ டோல்டு திஸ். ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு அந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையாங்கிறது மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ரிவீல் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் டிஸ்லைக் பண்ணுறீங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ரிவீல் பண்ணுங்கள். மறக்காமல் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்களோட டீச்சர்ஸ்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஒரு தட்டுங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஆல்.